வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை மேக்கப் உமன். எழுதியவர் சுதா ராணி. கதைக்குள்ள போலாமா? துள்ளி குதித்தோடும் கன்று குட்டியை போல் காலம் ஓடியிருந்தது. எத்தனையோ மாற்றங்கள் உருவத்திலும் மனதிலும். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தையே பார்த்தபடி இருந்தாள் லலிதா. ஓடிய காலத்தால் அவள் இளமையை பெரிதாக மாற்றி செல்ல முடியவில்லை. 45 வயதை கடந்தும் இளமை அவள் முகத்தில் தங்கிவிட்டது. கருகருவென்று நீண்டு வளர்ந்த கூந்தல், சுருக்கமே இல்லாத வட்ட முகம், உதட்டோரம் நிரந்தரமாய் தங்கிவிட்ட புன்னகை முகத்தையே பிரகாசப்படுத்தியது. மம்மி, மம்மி, லலிதா மம்மி, எத்தனை வாட்டி கூப்பிடுறது? கொஞ்சம் திரும்பிதான் பாருங்களேன், அழைத்தாள் மூத்த மகள் ஷாலி. என்ன ஷாலி, சொல்லுமா? மார்க் லிஸ்ட்ல கையெழுத்து போட மிஸ் உங்களை வர சொன்னாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்துடுங்க என்றாள் ஷாலி. ஓகே, வந்துட்டா போச்சு. அம்மாவையே பார்த்தபடி நின்றாள் ஷாலி. வேற ஏதாவது சொல்லணுமா கண்ணம்மாக்கு? நேத்து நான் சொன்னதுக்கு சாரி மம்மி. சரிடா கண்ணா, அதெல்லாம் மறந்துடு. ஸ்வீட் மம்மி. சிரித்தபடி ஓடும் மகளை பார்த்தாள் லலிதா. நேற்று நடந்தது நினைவில் வந்தது. மம்மி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். உங்க ஃப்ரெண்டு பானு ஆண்டியோட பொண்ணு என் கிளாஸ்மேட்டு தான். அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. மிஸ் கிட்ட சொன்ன, அவங்க வான் பண்ணி அனுப்புனாங்க. அவ என்கிட்ட சாரி கூட கேட்டா. என்ன சொன்னான்னு கேட்க மாட்டீங்களா? உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு ஷாலி. உங்க அப்பா துபாயில வேலை செஞ்சு அனுப்புற பணம் உங்க அம்மா மேக்கப்புக்கே சரியா போயிடுமே, அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறா. வீட்டுல பானு ஆன்ட்டி உங்களை பத்தி இப்படிதான் அவகிட்ட சொல்லுவாங்களாம். சரி, நீ என்ன சொன்ன? மேக்கப் போடுறதும் போடாததும் எங்க அம்மாவோட தனிப்பட்ட விருப்பம். அத பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டேன். மகளின் நினைவிலிருந்து வெளியே வந்து பள்ளிக்கு கிளம்பினாள் லலிதா. பள்ளி மைதானத்தில் வண்டியை நிறுத்தி ஆபீஸ் அறை நோக்கி நடந்தாள். எஸ்கியூஸ் மீ மிஸ், நீங்க ஷாலியோட அம்மா தானே? அப்படியே ஷாலியை பார்த்த மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு ஷாலி. கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பா. நான் ஷாலியோட டீச்சர் தான். ஆமா, மார்க் லிஸ்ட்ல கையெழுத்து போடத்தானே வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க, மேடம் வந்துடுவாங்க. எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது. ஷாலி கிட்டே நீங்க வந்திருக்கதா சொல்லிடுறேன். கேள்வியும் பதிலுமா பேசிய வேகத்தில் நடந்தார் அந்த ஆசிரியை. பெற்றோர்களால் நிறைந்திருந்த வரவேற்பறை காலியே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் லலிதா. அத்தனை கண்களும் லலிதாவையே அளவெடுத்தன. ஹாய் லலிதா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். உன்னதான் பார்க்க முடியல, ரொம்ப பிஸியோ? ஆமாண்டி, அவ சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சுல இருந்து தான் பிஸி ஆயிட்டேன். வீட்டையும் பிசினஸையும் ஒன்னா கவனிச்சுக்க முடியல. டென்ஷன் தான் மிச்சம். உன்னை ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ண சொன்னாங்களா? சரி, நீ போயிட்டு வந்து எனக்காக வெயிட் பண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கையெழுத்தை போட்டு விட்டு வெளியே வந்தாள் லலிதா. போனில் யாருடனோ கத்தி கொண்டிருந்தாள் பானு. யாருடி போன்ல? வேற யாரு, என்னை கட்டினதுதான் என்றாள் வெறுப்போடு. சரி, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். எரிச்சலோடு ஆபீஸ் அறை நோக்கி நடந்தாள் பானு. பானுவும் லலிதாவும் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள் என்றாலும் அதிகம் பேசிக் கொண்டதில்லை. ஆபீஸ் அறைக்கு போன பானு அதே எரிச்சலோடு திரும்பி வந்தாள். என்னடி ஆச்சு, முகமெல்லாம் அப்படி வேத்திருக்கு? நான் பெத்த சனிய எல்லா சப்ஜெக்ட்லயும் மார்க் கம்மியா வாங்கி வச்சிருக்கு. அதுக்கு என்ன பிடிச்சி கத்தனா நான் என்ன செய்ய முடியும் என்றாள் எரிச்சலோடு. சரி, அதை விடு. நீ ஸ்கூட்டில தானே வந்த, அதுலயே என் வீட்டுக்கு போலாம், வா சீக்கிரம். பானுவின் முகத்தில் டென்ஷன் தெரிந்தது. பானுவின் மாடி வீட்டு முன் வண்டியை நிறுத்தினாள் லலிதா. வீட்டுக்குள் நுழைந்த உடன் ஏதோ நெடி மூக்கை தாக்கியது. உக்காரடி, ஜூஸ் எடுத்துட்டு வரேன். என்ன பரபரப்பாய் சமையலறை நோக்கி நடந்தாள் பானு. வீட்டை சுற்றி பார்வை ஓட விட்டாள் லலிதா. சோஃபா முழுவதும் துணிகள் கலைந்து கிடந்தன. ஒழுங்காக அடுக்கப்படாத புத்தக அலமாரி, சுவரில் தொங்கும் ஒட்டடைகள், தரையெங்கும் திட்டு திட்டாய் சரியாக துடைக்கப்படாத கரைகள், எடுக்கப்படாத எச்சில் டம்ளர்களில் ஈ மொய்த்து கிடந்தன. இந்த லலிதா, ஜூஸ் குடி. தேங்க்ஸ் பானு. என்ன ஜூஸ் இது? சில்லென்று தொண்டையில் இறங்கிய ஜூஸில் இனிப்போ புளிப்போ எதுவும் இல்லை. நன்னாரி ஜூஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கின. சுவையே இல்ல, பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கு. ஏமாத்திட்டாங்க. இதுல கொஞ்சம் லெமனை பிழிஞ்சு சர்க்கரையும் கலந்து குடிச்சு பாரு, தேவாமிர்தமா இருக்கும். சரி இரு, நானே கலந்து கொண்டு வரேன். லலிதா கலந்து கொடுத்த ஜூஸை ருசித்து குடித்தாள் பானு.
இப்ப எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? சேர்க்கறது அளவா சேர்த்தா எல்லாம் சுவையாதான் இருக்கும். இதெல்லாம் நல்லா பேசு. முக்கியமான விஷயத்துல கோட்டை விட்டுரு. என்ன சொல்ற? உன்னை பத்தி நம்ம தெருவுல என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியும். தெரியுமா? என்னடி சொல்ற? ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அடுத்தவங்கள மட்டம் தட்டுறவங்களுக்காகவே அவங்கள பத்தி தப்பா பேசுவாங்க நிறைய பேரு. தெரிஞ்சுமா அமைதியா இருக்க? அமைதியா இல்ல, அவங்கள அலட்சியப்படுத்துறேன் அவ்வளவுதான் என்றாள் லலிதா. இங்க பாரு லலிதா, நான் மத்தவங்க மாதிரி இல்ல, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்வேன், தெரிஞ்சுக்கோ. சரி சொல்லு. இங்க எல்லாரும் உன்னை தப்பா பேசுறாங்க லல்லி. வயசு பிள்ளைங்களோட அம்மா. நம்ம சரியா இருந்தா தானே நம்ம பிள்ளைங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. உண்மைதான். என்ன பாரு, நான் உன்னை விட ஒரு வயசு சின்னவதான். என் முகத்துல ஏதாவது மேக்கப் தெரியுதா? பாரு, எவ்வளவு சிம்பிளா இருக்கேன். உன்னை விட வசதியில உயர்ந்தவதான். இருந்தாலும் உன்ன மாதிரி கழுத்துலயும் காதுலயும் நகைய போட்டுக்கிட்டா நடக்கிறேன். நீ எப்படி இருக்கன்னு கண்ணாடியில பாரு என்றாள். எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். வயசு பிள்ளைங்களை வச்சிருக்கிற நம்ம சரியா இருந்தாதான் நம்ம பசங்களும் ஒழுங்கா இருப்பாங்க. புருஷனை வெளிநாட்டுல இருக்கிறப்போ புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி புடவைக்கு மேட்சா விதவிதமா பிளவுஸ், காதுல ஜிமிக்கி, அது இல்லட்டாலும் ஃபேன்சில சுடிதார் போட்டுக்கிட்டு நீ ஸ்கூட்டில ஊரை சுத்திட்டு இருக்கிறதா பேசிக்கிறாங்க தெரியுமா? நான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சவ. ஃபேன்சியா போட்டுக்கிறது என்னோட ஃபேஷன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி பிளவுஸ் சுடிதார் வேணும்னு கேட்பாங்க. ஸ்டிச் பண்ணி தருவேன், அவ்வளவுதான். என் வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருக்காரு. வீட்டுக்கு வேண்டிய எல்லாமே நான் ஸ்கூட்டில போய் தான் வாங்கிட்டு வரணும். இது கூடவா உனக்கு புரியாது பானு? நீ உன்னை மாத்திக்கணும்னு நான் சொன்னேன். எதுக்கு என்ன மாத்திக்கணும்? எங்க போனாலும் உன்ன மாதிரி நைட்டியோட போனா நான் நல்லவ, புடவைய கட்டி டிசைன் பிளவுஸ் போட்டுட்டு வந்தா தப்பானவளா? முகத்தை கூட கழுவாம களைஞ்ச தலையோட இருந்தா யதார்த்தமானவ. அதுவே நேரத்துக்கு குளிச்சு நீட்டா உடம்பத்தி வெளியில வந்தா தப்பானவளா? இதெல்லாம் உன்ன மாதிரி பெண்களோட பொறாமையில வெளிப்பாடு. நான் அப்படிப்பட்டவ இல்ல, தெரிஞ்சுக்கோ என்றாள் பானு கோபமாக. உன் வீடு சொல்லுது உன் மனசு என்னன்னு. எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறதையும் டென்ஷன் ஆறதையும் முதல்ல நிறுத்து. உன் மகளை விட என் மகன் மார்க் வாங்கினது கம்மி தான். அதுக்காக நான் அவளை திட்ட மாட்டேன். ஏன்னா அவளோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். பசங்களை திட்டுறதுக்கும் அவங்க முன்னாடி அடுத்தவங்களை குறை சொல்றதையும் நிறுத்திட்டு ஒரு டாக்டரை போய் பார்த்து கவுன்சிலிங் எடு. காமலக்காரனுக்கு பாக்குறது இல்ல மஞ்சளா தான் தெரியும். உன் மனசு சரியானா எல்லாமே சரியா தெரியும். நீ சொன்னதுல எனக்கு வருத்தம் இல்ல. மக வர நேரமாச்சு. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என சொல்லிவிட்டு வெளியேறும் லலிதாவை வெறித்த விழிகளோடு பார்த்தாள் பானு. இத்துடன் மேக்கப் உமன் கதை முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.